மனுலாம் தாக்கல் பண்ணி அதுல வந்து நிராகரிப்பு. இப்போ இந்த நிராகரிப்பு அப்படின்றது எதனால நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆளும் அரசின் மீதான அந்த குற்றச்சாட்டு ரொம்ப காத்திரமா இருக்கு. அது எப்படி பொருந்தும்? சொல்லக்கூடாதுங்க மேடையில அவ்வளவு உரிமையோடு அவருடைய சண்டை சந்தித்ததில் தோல்வியே எதிர்கொள்ளாத தலைவராக நீங்கள் மற்ற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியுடைய பெரிய கட்சியினுடைய வேட்புமனுவில் குளறுபடி இருந்த போது கூட கடைசி நேரத்தில் செல்வாட்டின் உட்பட திரு விஜய் உட்பட பல வேட்பாளர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கின்றன. வேல்முருகனை நம்பி வந்த 2 பேர் ரத்து செய்யப்பட்ட ஒருவர் துறைமுகத்தில். அந்த துறைமுகத்தில் ஆளுங்கட்சியில் யார் போட்டியிடுறாங்க உங்களுக்கு தெரியும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசினுடைய டிஎன்பிசியோடாக தேர்வு எழுதி எல்லா பதவிகளையும் அவர்கள் அடையலாம் என்கிற ஒரு மோசமான தமிழர்களின், இளைஞர்களின், அமர்ந்திருக்கிற மாணவர் செல்வங்களின் எதிர்காலத்தை, கனவை நாசமாக்குற மோசமான ஒரு சட்டம். வேல்முருகனுக்கு செஞ்ச மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு வலிக்காத மாதிரி இருக்கணும். அதை சொல்லுவாங்களே, அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுவுற மாதிரி அழுவ அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு திருத்தத்தை செய்தார்கள். தேர்தல் அரசியலிருந்து விலகி இருப்பது எனக்கு அத்தனை கட்சி தலைவர்கிட்ட பிரஷர். வேல்முருகன் தயவு செய்து நட்பா, அன்பா, அதிகாரத்தோணில மிரட்டலா, இப்போ போன் கிட்ட கொடுக்குறேன், ஒரு 10 நிமிஷத்துல எத்தனை போன் வந்து காட்டட்டுமா, யாருக்கு வந்து காட்டட்டுமா? 5 ஆண்டு காலத்திலும் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக சமரசமற்ற இந்த அரசோடு சமர் செய்தவன் வேல்முருகன். ஒரு வேல்முருகன் என்று பெயரை தாங்கிய நான் தான் இந்த சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற பாசிச மோடி கொண்டு வந்த இந்த மோசமான சட்டப்பிரிவை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராடி 40 வழக்குகளை சந்தித்திருக்கிறேன். இன்னைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வர யாருக்காக? எனது என் உறவுகளான என் இஸ்லாமிய உறவுகளுக்காக. 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் சக தோழர்களை காவல் நிலைய ஆக்கப் என்கவுண்டர்களுக்கும் நீதி கேட்டு அந்த உடலை கொண்டு போய் என் வீட்டு வாசலை புதைத்து வைத்திருந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து மறு பிரசவசனை செய்து அது கொலைதான் என்று திட்டமிட்டு சிற்றரசு என்கிற ஒரு போலீஸ் எஸ்பிக்கு ஆயுள் தண்டனை இந்திய வரலாற்றில் முதல் முறை வாங்கி கொடுத்தவன் வேல்முருகன். எனக்கு, என் மக்களாகிய தமிழ் மக்களாகிய நீங்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு வாய்ப்பை தாருங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்றுதான் நான் தேசிய கட்சியோடும் கூட்டணி வைக்கவில்லை. ஆண்ட திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சியோடும் கூட்டணி வைக்கவில்லை. தனித்து இந்த தேர்தலை சந்திப்பேன் என்று அறிவித்தேன். ரிஃப்ளெக்டின் ஸ்பாட்லைட் வித் வேல்முருகன் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களை முதலில் வருக என்று வரவேற்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும்பான்மை சமூகத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சி வருகிறது அப்படின்னு சொன்னாலே அந்த கட்சிக்கு, அந்த தலைவருக்கு தவிர்க்க முடியாமல் அதோடைய சமூக அடையாளமும் இந்த சமூக நெருக்கடியும் ஒரு இயற்கையாகவே வரும். அதை தாண்டி தமிழக அரசியல்ல ஈழ பிரச்சனை, தமிழ் தேசிய அரசியல், குறிப்பாக காவிரி போராட்டத்துல, காவிரி பாதுகாப்புக்கான போராட்டத்துல வரிகுடா இயக்கம் என்று தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமைக்கான பிரச்சனைகள் என்று தமிழ்நாட்டுடைய படித்தொட்டி எங்கும் ஒரு தமிழ் தேசிய ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு தலைவராகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒரு சமூக நீதி, சாதி அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல்ல ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூட இதுவரையும் இல்லாத அளவிற்கு அவருடைய கட்சி, பொதுவாக வன்னியர்கள் எதிரானவர்கள் பறையர்கள்னா வன்னியர்களுக்கு எதிராக இருப்பாங்க அப்படிங்கிற அரசியல் இல்லாமல் 2 பெரும்பான்மை சமூகத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அரசியலாக இதுவரைக்கும் அவருடைய கட்சியில ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூட இல்லாத அளவிற்கு ஒரு சமூக நீதி அரசியல்ல, ஒரு பொது நீரோட்ட அரசியல்ல எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 13 நாட்கள் தான் இருக்கு. இந்த நிலையில மிக ஒரு நெருக்கடியான நேரங்கள்ல தேர்தல் பரப்புரை, இந்த பிஸியான ஷெட்யூல் நேரத்துல பத்திரிகையாளரோட உரையாடல் வேணும், அவர்கள் சந்தைகளை கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில நம்முடைய சேனலுடைய அழைப்புதலை ஏற்று இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய பத்திரிகையாளர்கள் பலரும் கேள்வி கேட்க இருக்கிறாங்க. முதலாவது அந்த நிகழ்ச்சியை குறித்து நம்ம தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ தமிழர்களுடைய வாழ்வுரிமை சார்ந்த ஒரு மிக காத்திரமான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கீங்க. பெரும்பாலும் தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல கூட்டணியில இருந்து விலகுறாங்க அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப ஒரு பெரிய ட்ரோலுக்கு உள்ளாக்கப்படும். உங்களுக்கு தெரிஞ்சதான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து வேட்பு மனு எல்லாம் தாக்கல் பண்ணி அதுல வந்து நிராகரிப்பு அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நிராகரிப்பு அப்படின்றது எதனால நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழல்ல நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆளும் அரசின் மீதான அந்த குற்றச்சாட்டு ரொம்ப காத்திரமா இருக்கு. அது எப்படி பொருந்தும்? ஏன்னா தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறமா
மாநில அரசுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கீழ தான் போயிடுது. அப்படி இருக்கிற பட்சத்துல, ஒரு வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு தான் அப்படின்னு சொல்றது, உங்கள யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்த நமக்கு குடுக்குது. தமிழ்நாட்டின் அரசு பதவிகளில் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்கள், ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையினராக இருக்கிற தெலுங்கு பேசக்கூடியவர்கள், ஒக்கிலிக்கிய சமூகத்தைச் சார்ந்தவர்கள், மொழிவழி சிறுபான்மையினர் இருக்கிற மலையாளிகள் உள்பட ஏனைய அனைத்து மக்களுக்கும், அருந்தீர் என்று சொல்லக்கூடிய மொழிவழி சிறுபான்மை உள்பட இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்குத்தான் இந்த நாட்டு அரசு பதவிகளில் 100% வேலை வேண்டும் என்கிற ஒரு அரசு ஆணை வெளியிடுங்கள் என்றோம். இது போன்ற பல கோரிக்கைகளை உள்ளடக்கித்தான் நான் இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் நான் இணைந்தேன், ஒரு குறைந்தபட்ச கோரிக்கைகளை முன்வைத்து. ஆக நான் வைத்த இந்த குறைந்தபட்ச கோரிக்கைகள், தண்ணீர் விற்பனை பொருளாக மாற்றக்கூடாது, காவேரி, முல்லைப்பெரியார், பாலாறு, மீன்பிடி உரிமை, இதுபோன்று ஒன்றிய அரசு அதிகார வரம்புக்குள் இருக்கிறதை நான் இவர்களிடத்தில் டிமாண்டாக எதையுமே வைக்கவில்லை. அதை நீங்கள் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்கிற அடிப்படையில் கோரிக்கை வைத்தேன். அது வந்து மாநில அரசு பதவிகளில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்றிய அரசு பதவிகள், உதாரணத்துக்கு ஆயக்கர் பவன் இருக்குன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு கடந்த 3-4 ஆண்டுகளில் ஒரு 1200 வருவாய் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் சூப்பரண்டென்ட் எடுத்திருக்காங்க. ஒருவர் கூட தமிழர் இல்லை. இன்னைக்கு சென்னை விமானத்தில் இருக்கிற சிஎஸ்எஃப்ல பார்த்தீங்கன்னா 90% வட இந்தியர்கள். இந்தி தெரியவில்லை என்றால் நீ இந்தியன் இல்லை என்று இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மகளையே தடுத்து நிறுத்தி உங்களை போன்ற ஒரு பெண்ணை கேலி கிண்டல் செய்து நாம் பார்த்திருக்கிறோம். எங்கள் வீடுகளை, எங்கள் நிலங்களை தந்துவிட்டு, எங்கள் கோயில்களை, எங்கள் பள்ளிவாசல்களை, எங்கள் சர்ச்சைகளை இடித்து தரமட்டமாக்கி என்எல்சி கையகப்படுத்தி ஆண்டுக்கு 1000 கோடி லாபம் ஈட்டுகிற நிறுவனத்தில் அந்த உழைக்கும் மக்களான பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அந்த நில 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்க மக்களுடைய நிலத்தையும் பிடுங்கிட்டு அவர்களுக்கு நிரந்தர வேலை இல்லை. வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு தான் நிரந்தர வேலை. அவர்கள் தான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அவர்கள் தான் டிஜிஎம், டிப்டி ஜிஎம், ஜிஎம், டைரக்டர் எல்லாமே. இங்கே இருக்கிற சிபிஐலேருந்து, விமான நிலையத்திலிருந்து, சேலம் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து, நம்முடைய வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலையிலிருந்து, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையிலிருந்து, இது அத்தனையும் இன்றைக்கு முழுவதுமாக இந்தி மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் இந்திய தாய்மொழியாக கொண்ட ஒரு 5-6 மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நிரப்பப்படுகிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2019 கூட்டணி வைக்க போது அந்த குறைந்த செயல் திட்ட அறிக்கை என்ற பிரிவில் கோரிக்கை வச்சேன். அப்பயும் நிறைவேறலை. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் இதே கோரிக்கையை வைத்து கண்டிப்பாக நாங்கள் வந்தால் சிலதை உங்களை நிறைவேற்றுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 5 ஆண்டு காலமாக கரடியாக கத்தினேன். உங்களுக்கு தெரியும், சில பேர் சொல்கிறாங்க இப்போ தேர்தலுக்காக நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த முதல் நாளிலிருந்தே அமைச்சருக்கும் எனக்குமான மோதல், பேரவைத் தலைவருக்கும் எனக்குமான மோதல், பேரவை நிறைவு பெறுகின்ற அந்த நாளில் மட்டும் அது ஒரு சம்பிரதாயம் அல்லது சடங்கு அல்லது மரபு என்கிற அடிப்படையில் முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை ஒரு பாராட்டி பேச வேண்டியது எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசுவார்கள். அப்படி நான் பேசிய அந்த 2 அல்லது 1 நிமிட அந்த பேச்சை தவிர மீதி இந்த 5 ஆண்டுகளில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமான இந்த மக்களுக்குமான என்னுடைய நீண்ட நெடிய போராட்டம் தான் சட்டமன்ற போராட்டம். இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசினுடைய டிஎன்பிசியூடாக தேர்வு எழுதி எல்லா பதவிகளையும் அவர்கள் அடையலாம் என்கிற ஒரு மோசமான தமிழர்களின், இளைஞர்களின், அமர்ந்திருக்கிற மாணவர் செல்வங்களின் எதிர்காலத்தை, கனவை நாசமாக்குற மோசமான ஒரு சட்டம். அதை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கிற 186க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் கவலை கொள்ளவில்லை. அங்கீகரிக்கப்பட்ட பெரிய கட்சிகள் கவலை கொள்ளவில்லை. ஆனால் வளர்ந்து வருகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் எங்களுடைய கட்சிக்காரருடைய உழைப்பிலும் என்னுடைய நிலம், பலம், சொத்துக்களை வைத்தும் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி டிஎன்பிசி முற்றுகையிட்டு, கோட்டையை முற்றுகையிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வருவதற்கு நான் ஆதரவு கடிதம் கொடுக்கின்ற போது இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றி அமைக்கணும், இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் இவர்கள் ஒன்றிய அரசில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பயந்தோ அல்லது என்ன காரணத்திற்காகவோ தெரியாமல் வேல்முருகனுக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு வலிக்காத மாதிரி இருக்கணும். எதை சொல்லுவாங்களே, நான் அடிக்கிற மாரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு திருத்தத்தை செய்தார்கள். தமிழ் வழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த தேர்வில் 40 மதிப்பெண் எடுத்தால் டிஎன்பிசியினுடைய பதவிகளை வரலான்னு. இப்போ நான் அவங்களை திருப்பி கேட்ட சட்டமன்றத்தில், இப்போ இங்கே நம்மளை விட மிகச்சிறப்பாக பிரதி ஒரு மாநிலத்திலிருந்து சமீப காலத்தில் வந்த மக்கள் கூட நல்லா தமிழ் எழுதுறாங்க, படிக்கிறாங்க. இந்த தேர்வு அவங்க எழுதுனாங்கன்னா அவங்கள நீங்கள் டிஎன்பிசியில் டைரக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆக்கிடுவீங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூட வர முடியும். ஒரு 22 வயது பெண் நீதிபதியாக தேர்வு பெற்றாங்கனாக்கா. ஒரு டிஎஸ்பி ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு தம்பி டிஎஸ்பி ஆகிட்டான் வட மாநிலத்துக்காரனாக்கா இந்த நாட்டுக்கு டிஜிபிலேருந்து ஏடிஜிபி வரையும் ஓய்வு வர முடியும். அதே மாதிரி ஒரு கோட்டாட்சியராக ஒரு இளம்பெண் வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து இங்கே தேர்வு மட்டும் எழுதிட்டாங்கன்னா
அவர்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது. என் தமிழ்நாட்டுடைய சூழல் தெரியாது, எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை மொழி வழி மக்கள் வாழ்கிறாங்க, இவங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன, இவங்களுடைய கருத்தியல்கள் என்ன, இவங்களுடைய இறை என்ன, இவங்களுடைய அறம் சார்ந்த வாழ்வு என்ன, எதுவுமே தெரியாது. அவங்க கணினியில் வருவாங்க, தேர்வு எழுதுவாங்க, கணினியில் படிப்பாங்க, தேர்ச்சி பெற்றுருவாங்க. அவங்க இப்போ நாளைக்கு ஒரு சங்கரங்கோயிலுடைய கோட்டாச்சாரியாக வருவாங்க. அங்கே என் தமிழ் மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வலிகளை, வேதனைகளை, குறைகளை, சாதிய பிரச்சனைகளை, தீண்டாமை கொடுமைகளை, மத ரீதியான பிரச்சனைகளை, குடிக்க தண்ணீர், சாலை, ஏத பிரச்சனைகளை அவங்க யாருக்கிட்ட சொல்லுவாங்க? அதை காது கொடுத்து கேட்குற இடத்துல இருக்கிறவர் தேர்வு எழுதுனீங்க, பாஸ் பண்ணீங்க, அதனால் அந்த பதவியை கொடுத்துட்டீங்க. ஆனால் அவருக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரியாது. ஆக இதை எதிர்த்து போராடி நான் அப்போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்னுடைய கோரிக்கை ஏற்று இந்த தேர்வில் தமிழில் 40 மதிப்பெண் எடுத்தால் போதும், நாங்கள் அவளுக்கு இந்த வேலையை தருவோம்னு சொன்னாங்க. அப்போ எங்கேருந்து இந்த முரண் உருவாகுதுன்றதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற அஞ்சல் அலுவலகத்தில் 25 மதிப்பெண்ணுக்கு 24 மதிப்பெண் எடுத்தாங்க. பெரிய தலைப்புச் செய்தி. போய் நான் முற்றுகையிட்டு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலை இழுத்து பூட்டி நகரால் பண்ணுறேன். தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது. ஆனால் அந்த தேர்வில் தமிழ் மதிப்பெண்ணில் 25க்கு 24 மதிப்பெண் எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? இங்கே இருக்கிற வட இந்திய அதிகாரிகள் தான் மாநிலத்தைச் சேர்ந்த, தான் தாய் வழி சமூகமான இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளிலும் அமர்த்த வேண்டும் என்பதற்காக போலியான மதிப்பெண்களை போட்டு தேர்வு செய்தாங்க. இந்த மாதிரி என்ன அடுக்கடுக்கா ஆசிரியர் விரிவியாளர்கள், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, நமக்கு திருச்சி, சென்னிமலை, சேலம் போன்ற ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் அப்ரண்டிஸ் பணிக்கு அப்படியே 1000 பேர் சிறப்பு ரயிலில் வருவாங்க, 1000 பேர் தேர்வு எழுதுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள கேரளாவை, கர்நாடகத்தை, தெலுங்கானாவை சேர்ந்தவர்கள் எழுதினாங்கன்னா அவங்களுக்கு தேர்ச்சி பெற மாட்டாங்க. இப்போ இந்த அநியாய அக்கிரமங்களை எல்லாம் நீங்கள் முடிவு கட்டணும் அப்படி என்று வாதாடி போராடி குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசின் சார்பாக சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கு கண்டனத்தை பதிவு செய்யுங்க, தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு கத்தி கடைசி நாள் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, கடைசி நாள் கூட நாங்கள் பல ஜியோக்களை போடுறோம், எங்கள் அரசு உங்களுக்கு பொறுத்துருங்க, உங்களுக்கு அரசு ஆணை வரும் அப்படின்னு சொல்லி அப்படி இலவு காத்த கிளி போல் என்னை 5 ஆண்டு காலம் காக்க வைத்து நம்ப வைத்து என் தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமை பிரச்சனைகளில் தீர்வு காணாமல் இருந்த காரணத்தின் வெளிப்பாடு தான். எனக்கு இடம் தரலன்னு அவங்க சொல்லலை. அவங்க இடம் எனக்கு கொடுக்க முன் வந்தாங்க, மற்ற மாநகராட்சி பதவிகள் தருவதற்கு முன் வந்தாங்க, உள்ளாட்சி பிரதிகளில் இடம் தருவதற்கு முன் வந்தாங்க, அடுத்தடுத்த தேர்தல்களில் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்புன்னு சொன்னாங்க, தேர்தல் செலவை பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதை அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் எந்த கொள்கைக்காக நின்றனோ, எந்த கோட்பாட்டுக்காக நின்றனோ, எந்த கருத்தியலுக்காக நின்றனோ அதற்காக இந்த கூட்டிலிருந்து வெளியேறி அதையே இன்றைக்கு மையமாக வைத்து என் தமிழ் சமூக இளையோரிடம், மாணவர்களிடம், நீங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு எந்த தொண்டும் செய்யாத, எந்த பணியும் செய்யாத யாராருக்கும் பின்னால் நீங்கள் அனுபவித்து செல்கின்றீர்களே, உங்களுக்காக 40 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்வில் ஒரே ரூபாய் லஞ்சம் வாங்காமல், கனிம கொள்ளை ஈடுபடாமல், மணல் திருடாமல், லாட்டரி விற்காமல், இதுக்கெல்லாம் தடைச்சட்டம் கொண்டு வந்தவன், மணல் கொள்ளைக்கு தடைச்சட்டம் கொண்டு வந்தவன், லாட்டரிக்கு தடைச்சட்டம் கொண்டு வந்தவன், மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தவன், பெப்சிகோ தண்ணி தாமிரபரணியில் உரிவதற்கு எதிராக போராடி காவல்துறையுடைய லட்டி சார்ஜுகளை தாங்கி ரத்தம் சிந்தியவன். அளவு நீங்கள் வாழ்கின்ற உங்கள் காலத்தில் உங்கள் இளைய தலைமுறையிலிருந்து ஒரு வேல்முருகன் நான் இருக்கிறேன். எனக்கு என் மக்களாகிய தமிழ் மக்களாகிய நீங்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு வாய்ப்பை தாருங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்றுதான் நான் தேசிய கட்சியோடும் கூட்டணி வைக்கவில்லை, ஆண்ட திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சியோடும் கூட்டணி வைக்கவில்லை, தனித்து இந்த தேர்தலை சந்திப்பேன் என்று அறிவித்தேன். என் மீது நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற 40க்கும் மேற்பட்ட சின்ன அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஐயா சசி பெருமாளுடைய மது ஒழிப்பில் தொடங்கி பல்வேறு இயற்கை வளங்களை காக்கின்ற உதயகுமார் வரையிலான 60க்கும் மேற்பட்ட தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகள் அனைவரும் சேர்ந்து ஆதரிக்கக்கூடிய இங்கே வந்திருக்கிற தடா ரஹீம் போன்ற போராளிகள், அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி தடா, பொடா, NSA, தேசவிரோத வழக்குகள் சந்தித்த போராளிகள் படைசூழ எனது அருமை எஜமானர்களாக தமிழக மக்களை எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நீதி கேட்டு என்னுடைய நெடும் பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். என்னுடைய எஜமானர்கள் என் தமிழ் சமூகத்தின் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், உங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள், அவர்கள் என் மீது குறை இருந்தால் கூறட்டும், திருத்திக் கொள்ளுகிறேன். அல்லது நான் கூட்டணி விட்டு வெளியேறி விட்டேன் என்பதற்காக என் மீது அள்ளி வீசப்படுகின்ற அவதூறுகளை நேருக்கு நேராக இந்த நாட்டுடைய முதலமைச்சரில் தொடங்கி இந்த நாட்டுடைய கடநிலை அமைச்சராக இருக்கின்ற வரையிலும், இலாக்காவின் பிரகாரம் கடைசி இருக்கையில் அமர்ந்திருக்கவர் வரையிலும் ஒரே ஒருவரிடம் நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் தனிப்பட்ட என்னுடைய நலனுக்காக, தனிப்பட்ட என்னுடைய லாபத்திற்காக எந்த அமைச்சர் வீட்டுக்காவது அல்லது முதலமைச்சருடைய வீட்டுக்காவது சென்று நான் வாழ வேண்டும், நான் வளர வேண்டும், நான் பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், அல்லது எனக்கு ஒப்பந்தங்கள் வேண்டும் என்கிற அடிப்படையில் கோராமல் நான் இந்த மண்ணையும், மொழியும், இனத்தையும் நேசித்தேன்.
அதுக்கு எனக்கு கிடைத்த பரிசு தான் கடைசி நேரத்தில் நான் யாரோடும் வீகம் அமுக்காமல், யாரோடும் கூட்டணி சேர்ந்து நான் வென்றுவிடக் கூடாது என்று என்ன சொல்லுவாங்க, அப்படியே தோள் மீது கை போட்டு அப்படியே வைத்திருந்து கடைசி நேரத்தில் எங்கே தள்ளிவிடுவார்கள், அப்படி தள்ளிவிட்டார்கள். அப்படி தள்ளிவிடுவதற்கு வேல்முருகன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, நான் மீண்டும் எழுவேன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் தனித்து நின்றேன். அதையும் அவர்கள் தடுப்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் நான் முதல் சொன்ன தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த ரிட்டைனிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்ல, எல்லாமே தாசில்தார்கள், துணை தாசில்தார்கள் தான். அந்த தாசில்தார்கள், துணை தாசில்தார்களை அங்கே செல்வாக்கு படைத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், பாரதிய ஜனதாவுடைய அரசியல் கட்சிகள், காங்கிரஸ் சேர்ந்த தேசிய கட்சியில் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்களை கூட்டி எதாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இந்த நேரத்தில் மனுவை ஏற்பதும் நிராகரிப்பதும் உன்னுடைய தனிப்பட்ட அதிகாரம், நீ டிஸ்மிஸ் பண்ணு, அவர் எங்கே வேணுமாலும் போயிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கிறோம், அடுத்து எங்கள் ஆட்சி தான், அப்படி என்கிற அடிப்படையில் சில தகவல்கள் நடந்திருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டு அந்த விவரங்களை வைத்து கொண்டு தான் எப்படி மற்ற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியினுடைய பெரிய கட்சியினுடைய வேட்புமனுவில் குளறுபடி இருந்த போதும் கூட பல மணி நேரம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யாமல், தள்ளுபடி செய்யாமல் காத்திருந்து பல மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்தில் செங்கோட்டையன் உள்பட, திரு விஜய் உள்பட பல வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த குரலற்ற மக்களின் குரலாய் ஒலிக்கின்ற, அடித்தளத்திலிருந்து உருவாகி வருகின்ற வேல்முருகனை நம்பி வந்த தடாரையும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் 2 பேர் ரத்து செய்யப்பட, ஒருவர் துறைமுகத்தில், அந்த துறைமுகத்தில் ஆளுங்கட்சியில் யார் போட்டியிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழிலும் அர்ச்சனை என்பதை தமிழில் அர்ச்சனைன்னு வைங்கன்னு சொன்னேன். குடமுழுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு சட்டமன்றத்தில் என்னோடு வாதிட்டு சண்டையிட்டு அதற்கு முதலமைச்சரே பரிந்துரை அவருக்கு ஆதரவாக எழுந்து வேல்முருகன் மிக அதிக பிரசங்கத்தரமாக நடந்து கொள்கிறார், பேரவைத் தலைவர் அவர்களே வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெற்றவருடைய தொகுதி அந்த தொகுதி. அங்கே எங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஒரு போராளி தமிழன், அவர் மனு தென்னாக நாட்டில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அதிகாரத்தின் கரங்கள் எப்படியெல்லாம் நீளும் என்பதை ஒரு 40-45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் வாய்ந்த வேல்முருகன் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கான ஆவணங்களையும் சாட்சிகளையும் ஏற்படுத்தி கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து ஆவணங்களோடு முறையிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல்ல இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஜனநாயகத்துக்கும் இன்னைக்கு தேர்தல் அப்படின்றது இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்குமா அப்படின்றத விட ஜனநாயகத்துக்கும் அடுத்தது சர்வாதிகாரம் பாசிசத்துக்குமான ஒரு தேர்தல். இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், ஜனநாயகமா பாசிசமா பணநாயகமா. சரி, இது அப்படியும் மும்முனையா கூட எடுத்துக்கலாம். ஆனா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஜனநாயகம் வெல்லணும், அதுதான் நமக்கான ஒரு குறிக்கோள். இப்போ நீங்களே கூட சொல்லும்போது, இப்போ காட்டுமன்னார் மாதிரியான தொகுதிகளில் ஐயா திருமாவே நிற்கிறார் அப்படின்னு சொன்னா நாங்க அங்க வரமாட்டோம், வேட்பாளர் நான் போட மாட்டேன்னு அறிவிச்சிட்டேன். அப்போ உங்களுக்குள்ள இந்த திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர், அதாவது அவங்க வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்ல. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுக்காக வரணும்னு சொல்லல. இல்ல, திரு திருமா போன்றவர்கள் ஆண்டாண்டு காலமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக விளிம்பு நிலை மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து போராடுகின்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவி அல்லது ஒரு பங்களிப்பு, ஒரு விட்டு கொடுப்பல், ஒரு அண்ணனுக்கு தம்பி விட்டு கொடுப்பு, அப்படிதான் திருமாவுக்கும் நான் அறிவித்தேன். மிக இளம் வயதில் ஒரு கை குழந்தையோடு வாழ்ந்து வருகின்ற திருமதி ஆம்ஸ்டாங் பொற்குடி அவர்களுடைய தொகுதியிலும் நான் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. தமிழ் சமூகத்திற்காக போராடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ இவர்களிடமிருந்து அப்படி ஒரு கோரிக்கை வந்தால் அதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி குறைந்தபட்சம் என்னுடைய கேண்டிடேட்னாச்சு நான் கன்வின்ஸ் பண்ணி அதை குறித்து ஒரு சமூக நல்லிணக்கத்தையும், ஒரு சகோதரத்தையும், ஒரு சமூக நீதியும் சமநீதியும் கிடைப்பதற்காக போராடுகின்ற தலைமைகளை நாம் ஆதரிப்பதை குறித்து நாம் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பாருங்க, அதில் அவர்கள் சுயமரியாதை பார்க்குறாங்க. நான் சொன்ன இந்த 3 தலைவர்களை காட்டிலும் மற்றவர்கள் யாரும் ஒரு பகிரங்கமாகவோ அல்லது பத்திரிகை ஊடக நண்பர்கள் மத்தியிலோ எனக்கு எந்த வேண்டுகோளும் வைக்கப்படவில்லை. எங்கள் கூட்டணி கட்சி தலைமைக்கும் அப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கப்படவில்லை. ஆதலால் இருந்தாலும் நான் பெருந்தன்மையோடு சில இப்போ கம்யூனிஸ்டுகள் உள்பட சில ஆளுமைகள் கண்டிப்பாக சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஒரு தொகுதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு எங்களோடு இணைந்து தேர்தலிலே போட்டியிடுகின்ற சக்திகளுக்கு கூறி அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு இடங்களை ஒதுக்கி இன்றைக்கு சுமார் ஒரு 200 இடங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய கேமரா சின்னத்தில் போட்டியிடுகிறது.
அதில் தான் இன்னைக்கு வந்து 25 இடங்களை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இன்னும் எத்தனை அவர்கள் தள்ளுபடி செய்வார்கள்? அல்லது ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எங்கள் வேட்பாளர்களை மிரட்டி உரட்டி 5 மணிக்குள் திரும்ப பெற வைப்பார்கள் என்கிற ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழலில்தான் நான் உங்களோடும் மாணவர் செல்வங்களோடும் நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். அதாவது எல்லோருக்குமான ஒரு சமூக நீதி அப்படின்றத வந்து நீங்க பேசுறீங்க. அப்போ இந்த சூழல்ல இன்னைக்கு முதல்வரே வேட்புமனு வாங்கினதுக்கு அப்புறமா காவல்துறையில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் மாத்துறாங்களே, இது வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு அதாவது ஒரு கன்னிங்கான ஒரு பார்வையா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கருத்துக்களை வந்து பதிவு செய்றாரு. அப்போ இந்த சூழல்ல நம்ம வந்து ஜனநாயகத்துக்கான தோள்களை வலிமைப்படுத்துவது தானே நமக்கு ஒரு சரியான கண்டிப்பா பார்வையா இருக்கும். நான் வந்து ஒன்றிய அரசு தேர்தல் நடைமுறை காலங்களை தவிர்த்து இது தேர்தல் ஆணையம் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் கூட அது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை. மக்களை நம்ப வைப்பதற்கும் அதிகாரிகளை நம்ப வைப்பதற்குமான ஒரு சம்பிரதாய நடவடிக்கைகளை தானே தவிர, தேர்தல் முடிந்தவுடனே நாளை திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இந்த அதிகாரிகளை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மிக உயர்ந்த பவர்ஃபுல் போஸ்டிங் என்று சொல்லுவாங்கள்ல, அதுமாரி அதிகாரமிக்க இடங்களில் நிரப்புகிற அந்த அதிகாரம் அவர்கள் கைகளுக்கு வந்துவிடும். இது வந்து இந்த தேர்தல் காலத்தில் இந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த உடனேயும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவாகி ரிசல்ட் அறிவிக்கிற வரையிலும் மட்டும்தான் இது. ஆக இதுவே எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து ஒரு போலியானது, இது ஏற்புடையதல்ல. இன்னும் சொல்ல போனால் சில அதிகாரிகளை பல மாநில அரசுகள் இந்த மாநிலத்தினுடைய கேடர் அரசை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு என்று தனக்கு இருக்கிற ஒன்றிய அரசினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அப்படி பெறப்பட்டு தேர்தல் அதிகாரிகளாக நியமித்திருப்பதாகவும் பல்வேறு மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவின் மிகச்சிறந்த ஆங்கில ஊடகங்கள் கூட ஒரு விமர்சனமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆக மனச்சாட்சி உள்ள நேர்மையான அதிகாரிகள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்கிறார்களா? மக்களுக்காக பணியாற்றுகிறார்களா? மக்களின் வரிபணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு மாதிரியாகவும் தேர்தல் இல்லாத காலத்தில் ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்ளாமல் மனச்சாட்சியோடு நடந்து கொண்டால் எங்கு மக்களாட்சி மலரும். நன்றி நன்றி நன்றி. பண்ருட்டி வேல்முருகன் என்றாலே தமிழ் சமுதாயத்திற்கும் குரலற்ற மனிதர்களின் குரலாகவும் சட்டமன்றத்தில் ஒலிக்கக்கூடியவர் என்ற ஒரு பெயர் உண்டு. அதே நேரம் இப்பொழுது நீங்கள் எடுத்து கூறிய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு இடமாக தமிழக சட்டமன்றம் தான் உங்களுக்கு வாய்ப்பை அளித்தது. அந்த வாய்ப்பிலிருந்து நீங்கள் விலகி நின்று எவ்வாறு பணியாற்றும் பொழுது இந்த கோரிக்கைகளெல்லாம் மீண்டும் நிறைவேற்றுவதற்கு உங்களால் இயலும் என்பதை எவ்வாறு திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லலாம். சரியான கேள்வி. நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கான நோக்கம், இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, சட்டமன்றம் தானே அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புள்ள மன்றம், அதனால் நீங்கள் எதை எவ்வாறு நிறைவேற்றுவீர்கள் என்று கேட்கிறீர்கள். நான் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் மறைந்த திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலத்திலும் சட்டமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறேன். நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், சட்டமன்ற பேரவைக்கு வருகை தந்து எங்கள் உரையை கேட்டிருக்கிறீர்கள். நானும் உங்களை தினந்தோறும் சந்திக்கிற வாய்ப்பு, பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தவன். எங்களை போன்று இளம் சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து வருகின்ற ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான கருத்துக்களை, கோரிக்கைகளை பரிசீலித்து உடனடியாக சுயாதீனமாக அதே இடத்தில் அறிவிப்பு செய்கின்ற ஆற்றல் வாய்ந்த தலைமைகளாக தலைவர் கலைஞர் இருந்தார், மறந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தார். அதற்கு தான் நான் அம்மா அவர்கள் கேட்ட பதிலுக்கு சொன்னேன், கண்ணீரோடு என் தமிழ்நாட்டு தாய்மார்களின் தாலி இருக்கிற லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வந்து கோடிக்கணக்கான என் தமிழ் தாய்மார்களின் தாலியை காப்பாற்றுங்கள் என்று சொன்னேன். நானும் ஒரு பெண், உங்கள் வழி எனக்கு புரிகிறது என்று உடனடியாக அதற்கு எதிர்வினை ஆற்றினார். என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானங்களில், என்னுடைய உரையின் போதும் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதுபோன்று மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டாக்டர் அன்புமணி அவர்கள் அந்த துறைக்கு பொறுப்பான இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இல்லை, அதற்கு மேலும் கேபினட் அமைச்சராக இருந்தபோது மருத்துவர் ஐயா அன்புமணி நாங்கள்லாம் பேசுகின்ற போது, வேல்முருகன் உனக்கு மிகச்சிறந்த பேச்சாற்றல் இருக்கிறது, கலைஞர் உனக்கு மிக வேண்டப்பட்டவர், நீ ஒரு கருத்தை முன்வைத்து உரையாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா சின்னையா நாங்கள் மூத்த தலைவர்களாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மறுநாள் சட்டமன்றம். அப்போ நான் முதலமைச்சரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். அப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம். அப்போ முதலமைச்சர் அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறார், நான் வச்ச கோரிக்கை ஒன்றிய அரசினுடைய மாநிலங்களுக்கு விரும்புகிற இடங்களில் மருத்துவக் கல்லூரி கொடுப்பதற்கான அனுமதி கொடுக்குற அதிகாரம் எங்கள் கட்சியின் கையில் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு மருத்துவ கல்லூரி என்கிற ஒரு கொள்கை முடிவை நீங்கள் எடுங்க.
தமிழ்நாடு அரசில் முன்னோடியாக அதற்கான ப்ரொப்போசல்ஸை நீங்கள் டெல்லிக்கு அனுப்புங்க. கொடுக்குற இடத்துல இருக்கிற எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அனுமதி அளிப்பார் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்து சில கருத்துக்களை நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற மாணவர்களுடைய பிரச்சனை, ஏழை மாணவர்கள் பிரச்சனை, அவருடைய கல்வி எட்டாத கனியாக இருக்கிற மருத்துவம், அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் நம்முடைய ஸ்டாலினிக்கும் மருத்துவமனைக்கும் மதுரைக்கும் ராஜாஜி மருத்துவமனைக்கும் காத்து கிடக்குறாங்க கியூ கட்டி. அதனால் இந்த மருத்துவ சேவையை பரவலாக்கணும். மருத்துவ கல்லூரியும் வரும். நம்முடைய மாணவர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கிலிருந்து ஆயிரக்கணக்கிலே 5000 கணக்கிலே மாணவர்கள் மருத்துவம் படிக்கிற வாய்ப்பு இருக்கும் அரசு செலவில். அதே மாதிரி பொதுமக்கள் 7 கோடி மக்களுக்கும் மருத்துவ வசதி கிடைக்கும் தரமா அப்படின்ற ஆலோசனைகள்லாம் சொல்லும்போது கலைஞர் உடனடியாக முடிவெடுத்து கொடுக்கிற இடத்தில் அவருடைய பாணியிலே ஒரு சொல்லி, கொடுக்கிற இடத்தில் வேல்முருகனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, கேட்கிற இடத்தில் தமிழகம் இருக்கிறது, கண்டிப்பாக அது பரிசீலனை செய்யப்படும் கொடுத்தார். நான் தான் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சன். அன்னைக்கு கலைஞரால் நியமிக்கப்பட்டவன். முதலமைச்சர் அமைச்சர்கள் கொடுக்கிற உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற பொறுப்பில் இருந்தவன் நான். உடனடியாக சுகாதாரத்துறையினுடைய செயலாளரை அழைத்தேன். அங்கே டிஎம்எஸ், டிபிஹெச், டிஎம்இ எல்லா உயர் அதிகாரிகளும் அழைத்து, கலைஞர் இப்படி ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார், உடனடியாக இதற்கான கோப்புகளை தயார் செய்யுங்கள், தலைவர் கலைஞருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று ஒன்றிய அரசுடைய அனுமதியை பெற்று மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற போதே அனுமதி வாங்குங்கள் என்கிற அந்த பரிந்துரையை செய்தேன். இன்றைக்கு தெற்காசியாவிலேயே 38 அரசு மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய மருத்துவக் கல்லூரி இருப்பதற்கு விதை போட்டவன். அதற்கான ஆலோசனையை சட்டமன்றத்தில் முதலாக எடுத்து வைத்து பேசியவன் வேல்முருகன். உடனே ரியாக்ட் பண்ணார் முதலமைச்சர். ஜெயலலிதா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர் நான் வைத்த இந்த கோரிக்கைகளை குறித்து இவர்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சேன். அடுத்தது கலைஞர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். மெட்ராஸில் மட்டும்தான் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது. மீதி சில இடங்களில் தான் இருக்குது, விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 இடங்களில். அதனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை மாவட்டத்துக்கு ஒன்றா பரவலாக்குங்க, அல்லது ஒரு 2 மாவட்டம் 3 மாவட்டத்துக்கு ஒன்று அரசே தொடங்கி பொறியியல் படிப்பு உங்களுக்கு தெரியும். அப்போலாம் தனியார் கல்லூரிகளில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15 லட்சம் 25 லட்சம், அது இங்கே டாப் 10 10 காலேஜெல்லாம் என்னால் சொல்ல முடியும் பேரையே. ஏழை இங்கே உட்காந்துருக்கிற எந்த மாணவர்களும் அந்த காலேஜை நெருங்கவே முடியாது. அப்போ நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் கலைஞர்கிட்ட. நான் கேட்டேன், நீங்கள் மருத்துவக் கல்லூரி அறிவித்தீர்கள் மாவட்டத்திற்கு ஒன்று. அதனால் தலைவர் கலைஞர் அவர்களே, அண்ணா யூனிவர்சிட்டியை பிரித்து எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு பொறியியல் கல்லூரி உருவாக்கணும். முதல் பொறியியல் கல்லூரி என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் நீங்களே அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கணும்னு சொன்னேன். ஏற்றுக்கிட்டாரு. வேல்முருகனுடைய யோசனை நல்ல யோசனை, நல்ல கருத்து அப்படின்னு சொல்லி நானே வருகிறேன் என்று வருகை தந்து முதல் இந்திய அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பிரித்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி என் தொகுதியில் அமைக்கப்பட்ட பண்ருட்டி அண்ணா பொறியியல் கல்லூரி. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அங்கே படித்துவிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வேலை வாய்ப்போடு கணினித்துறையில் கோல் வச்சுக்கிறார்கள். அப்போ சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி இவர்கிட்டையும் நான் சொன்னேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவர்களே, நான் இப்போது உங்கள் அப்பாவுக்கு 2 கோரிக்கை வைத்தேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கிற என்னுடைய கோரிக்கையை ஏற்று அதே மாதிரி முதல் கலை அறிவியல் கல்லூரியை என் தொகுதியில் அறிவியுங்கள் என்று சொன்னேன். கடைசி ஆண்டு கூட்டத்தொடர் முடிகிற வரையிலும் அறிவிக்கவில்லை. ஆனால் ஒரு அரசு விழாவுக்கு வந்தபோது கடலூரில் போய், அது சொல்லக்கூடாதுங்க மேடையில், அவ்வளோ உரிமையோடு அவருடைய சண்டையிட்டேன். அதே கோபத்தோடு மேடைக்கேறி அரசு விழாவிலே சொன்னார், வேல்முருகன் கோபமாக என்னோடு சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார் அப்படி என்று சொல்லிவிட்டு, கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணம் இருக்கும், அதனால் அவருடைய கோரிக்கையை ஏற்று பண்ருட்டி தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரி இந்த ஆண்டே தொடங்கப்படும் என்று அறிவித்தார். ஆக என்னுடைய சண்டை முதலமைச்சருக்கு எனக்குமான வாதம், அமைச்சர்களுக்கு எனக்குமான வாதம் எனக்கானதல்ல, என் தனிப்பட்ட நலனுக்கானதல்ல. என் தொகுதி வளர்ச்சி, இந்த மாநில வளர்ச்சி, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கானது. ஆக நான் இந்த சட்டப்பேரவையில் இடம்பெறவில்லை என்பது உங்களுடைய கேள்வி. நான் என்னுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சிகளில், அதுபோன்று ஒத்த கருத்துள்ள கூட்டணி கட்சி தலைவருடைய வேட்பாளர்கள், ஒத்த கருத்துள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே விலை போகாத, சமரசம் இல்லாத, என்னை விட வீரியமாக சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் ஈழ விடுதலையை, எம் தமிழீழ தேசிய தலைவரையை நான் வழிகாட்டி தலைவராக ஏற்றுக்கொண்டால புலவர் கலியபெருமாளை, தோழர் தமிழரசனை ஏற்று தன் உயிரையே இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்யக்கூடிய போராளிகளை நான் இந்த தேர்தலிலே நிறுத்தியிருக்கிறேன். அதற்கு ஒரு உதாரணம், விடுதலை படையின் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருந்த தமிழரசனை வழிநடத்திய புலவர் கலியபெருமாள். அவருடைய பெயர்த்தி திருமதி ஊர்மிளா முதலமைச்சர் எதிர்த்து கொளத்தூரிலே போட்டி போடுகிறார். தூக்கு தண்டனை வரையிலும் விதிக்கப்பட்ட ஒருவர். அவரை கதாநாயகமாக வைத்து எடுக்கப்பட்ட படம்தான் விடுதலை. இயக்குனர் வெற்றிமாறன் தயாரித்த படம். ஆக அந்த போராளிகள் இன்றைக்கு யாரோடு இருக்கிறார்கள்? விடுதலையை திரைப்படத்தில் சென்று கைத்தட்டி அகமகிழ்ந்து பாராட்டி பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்த பத்திரிகைகள், ஊடகங்கள்,
தமிழ் சமூகம், அந்த படத்தின் கதாநாயகனாக இருந்தவர்கள் இந்த தேர்தலில் தனி அணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். அந்த படத்தினுடைய கதாநாயகனுடைய வாரிசு இந்த நாட்டின் தேர்தல் களத்தை சந்திக்கிறார். பாவம், தன்னந்தனியாக குளத்தூரை சுற்றி சுற்றி வருகிறார். ஆக இந்த தமிழ் சமூகம் யாரை கொண்டாட வேண்டும், யாரை அங்கீகரிக்க வேண்டும், யாருக்கு பின்னால் அணிதிரள வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை, ஒரு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். வெற்றியை விட எனக்கு இந்த தமிழ் சமூகம் இப்படி கிடக்கிறதே. தேர்தல் அரசியலிருந்து விலகி இருப்பது வேல்முருகன் நான் தான் சொல்லிட்டு எல்லா பேட்டிகளையும் நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த 5 ஆண்டு காலம் என்னை நம்பி தடாரஹிம் வந்திருக்கிறார், என்னை நம்பி பல அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க. அப்படி என்னை நம்பி வந்தவர்களுக்காக நான் இவ்வளவு வெளியில இருந்து இப்படி நினைச்ச மாதிரி சிஓவை சென்று சந்திக்கிறேன், சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்திக்கிறேன், காவல்துறை டிஜிபியை போய் சந்திக்கிறேன். இவ்வளவு சந்திக்கின்ற போது என்னுடைய வேட்பாளர்கள், வேப்பனப்பள்ளி வேட்பாளர் கடத்தப்பட்டு விட்டார், கடத்தி வாபஸ் பெறப்பட்டு விட்டார். அது இந்நாள் ஆளுங்கட்சியால இல்ல, முன்னாள் ஆளுங்கட்சியால. அப்ப முன்னாள் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களுடைய கரங்கள் எப்படி நீளுது, அப்ப இந்நாள் ஆளுங்கட்சியினுடைய கரங்கள் எப்படி நீளும்? அதை களத்தில் எதிர்கொள்வதற்கு வேல்முருகன் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஒரு பண்டூட்டி தொகுதியில் முடங்கினார்னா முடிஞ்சு போச்சு. இப்படி சுற்றி வரும்போதே 25 வேட்பாளர்களை ஒரு சின்ன காரணம் கூட இல்லாம வேட்புமனுகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு போறாங்கன்னா 10:30 மணிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பிஸியாக இருக்காரு, உள்ளே போக முடியாது, ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, வெயிட் பண்ணுங்கன்னு உட்கார வச்சுட்டு 11 மணிக்கு மேலே நேரம் ஆகி போச்சு, உங்கள் மனு ஏற்கப்படாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. வீடியோ ஃபுட்டேஜோடு நிறுத்தி கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். அதே அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் பெரிய கட்சி வேட்பாளர்கள் இருந்தால் அந்த ஆம் இல்லையில விட்டுட்டாங்கன்னா அவங்கள கூட்டு வாங்கி அந்த இடத்துல ஆம் இல்லை போடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏற்கப்பட்ட மனு இருக்கு. விடுபட்ட அப்படி நிரப்பாத இடத்துல தேர்தல் அதிகாரியே அவர் கைப்பட எழுதி நிரப்பிய மனு அப்படி சாட்சியோட எடுத்து போய் நிறுத்தி கொடுத்துருக்கிறேன். இதையெல்லாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது தலைமை நீதியரசர் முன்பு அவசர வழக்காக இப்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நேரம் என்பது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் என்று மக்களின் மனங்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுத்துருக்காங்களே, தவிர்க்க முடியாத நான் வந்து உட்காந்துருக்கிறேன். இப்போ எனக்கு அத்தனை கட்சி தலைவர்கிட்ட வந்து ப்ரெஷர். வேல்முருகன் தயவு செய்து நட்பா, அன்பா, அதிகார துணையில் மிரட்டலா. இப்போ என் ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்குறேன், ஒரு 10 நிமிஷத்தில் எத்தனை ஃபோன் வந்துருக்குன்னு காட்டட்டுமா, யாருக்கிட்ட இருந்து வந்து காட்டட்டுமா? அதில் அன்பாவும் மிரட்டப்பட்டிருக்கிறேன், அதிகார திமிரோடு மிரட்டப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த மிரட்டலுக்கெல்லாம் ஆளாகிற ஆள் இல்லை வேல்முருகன். இல்லை அப்படி என்றால் சொல்ல அதுக்காக தான் தேர்தலில் போட்டி இல்லை. என் தொகுதி நாளைக்கு என் கேண்டிடேட் ஒருத்தனை யாராச்சும் நான் கடத்துறாங்க, அடிக்கிறாங்க, பூத் ஏஜென்ட் உள்ள மாட்டேன்றாங்க, கவுண்டிங் ஏஜென்ட் ஆள் விட மாட்டாங்க, அடுத்த நிமிஷம் வேல்முருகன் போய் என் தம்பிகளோடு அங்கே நிற்கணும். ஆனால் நான் ஒரே ஒரு தொகுதியில் வேட்பாளர் வந்தேன்னா நான் அங்கே பூத் ஏஜென்ட், சீஃப் ஏஜென்ட், வேட்பாளராக நான் அங்கே தான் இருக்க முடியும். அப்போ என்னை நம்பி 234 தொகுதியில் போட்டியிட வந்த, என்னை ஆதரித்த, என்னோட கூட்டணி வைக்க வந்த தலைவர்களுக்கு நான் எப்படி நேர்மையாக உண்மையாக உழைக்க முடியும்? அதற்காக ஒரு 5 ஆண்டு காலம் இந்த தேர்தலில் நான் போட்டியிடலை. மக்களை தயார்படுத்துகிறேன், களத்தை தயார்படுத்துகிறேன், என் கட்சி தொண்டர்களை தயார்படுத்துகிறேன். இப்படி தனித்த இந்த மண்ணுக்கும் மக்களும் மொழிக்குமான இனத்திற்குமான ஒரு சமரசமற்ற இஸ்லாமிய தலைவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் பல பேர் இருந்தாங்க. இங்கே ராஜகம்பரன் போன்றவர்கள் மறுக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். 5 ஆண்டு காலத்திலும் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக சமரசமற்று இந்த அரசோடு சமர் செய்தவன் வேல்முருகன். ஒரு வேல்முருகன் என்று பெயரை தாங்கிய நான் தான் இந்த CA, NRC, NPR என்கிற பாசிச மோடி கொண்டு வந்த இந்த மோசமான சட்டப்பிரிவை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராடி 40 வழக்குகளை சந்தித்திருக்கிறேன். இன்னைக்கும் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வர யாருக்காக? எனது அருமை என் உறவுகளான என் இஸ்லாமிய உறவுகளுக்காக. ஆக அந்த மக்களை தமிழ்நாடு முழுக்கும் பழகி வாழ்கின்ற அந்த என் உறவுகளை சென்று நேரடியாக நான் வாக்கு கேட்பதற்காகத்தான் நான் ஒரு தொகுதியில் என்னை முடங்கிக் கொள்ளவில்லை. செங்கல்பட்டில் சர்ச்சை உடைச்சாங்க, யார் போய் நின்னா? இனிக்கோவோட தனியாளாக வந்து நின்ற இனிக்கோ அங்க இருக்கக்கூடிய ஃபாதரோடு முதல் ஆளாக ஒரு பெருத்த வடதமிழ்நாட்டின் சமூகத்தின் பிரதிநிதியாக கை வைத்து பாருங்கள் என்று சொன்னவன் வேல்முருகன். இல்லை, நானும் சில விஷயங்கள் தெரியும் எனக்கு. கடந்த காலத்தில் சிறைத்தில் வந்து நீண்ட கால கைதிகளை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று கலைஞரிடம் நீங்கள் வந்து வைத்த கோரிக்கை. தமிழ்நாட்டில் 7 ஆண்டுகள் கழித்து அத்தனை சிறை 1200 பேரை விடுதலை செய்வதற்கு ஒற்றை வேல்முருகன் சிறையில் இருந்தவன் நான். என் அண்ணன், என் தம்பி ஆயுள் தண்டனை பல வழக்குகளை சந்தித்தோம். அரச பயங்கரவாதத்தை ஏற்று போராடினோம். குளஞ்சாவடி காவல் நிலைய மரணம், வசந்தா கற்பழிப்பு, பத்மினி கற்பழிப்பு, வச்சாத்தி கற்பழிப்பு, அத்தனுக்காக இந்த நாட்டில் இருக்கிற சங்கர சுப்பு போன்றவர்களை, நீதியரசு சந்துரு போன்றவர்களை, ஜஸ்டிஸ் ஹபீபுல்லா பாட்சா போன்றவர்களை, நான் வைத்த நீதிபதிகளா வழக்கறிஞர்களே பல பேர் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் வேல்முருகன் யாருக்கானவன் என்று, எத்தனை கோடி கொடுத்தால் விலை போக மாட்டான் என்று. அத்தனை வழக்குகளை நடத்தியவன். இறுதியாக ஒரு கேள்வி. நீங்க சொன்ன செய்திகளை பார்க்கும் பொழுது பல்வேறு தரப்பிலிருந்து அன்பாகவும் அதிகாரமாகவும் உங்களுக்கு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை உங்களுடைய
இது அமைப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சம் இருக்கிறதா? கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமில்ல, அதிமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை சந்திக்கின்ற அனைவருக்குமே நான் இப்போ உங்களோடு உரையாடுவது போல இந்த செய்திகளை இங்கே இருக்கிற எனதருமை பத்திரிகை ஊடகங்கள் இந்த தேர்தல் காலகட்டத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த செய்திகள் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு சென்று சேர்கின்ற போது வேல்முருகன் மீதான ஒரு நன்மதிப்பு உயர்கிறது. அவர்கள் விவாதங்களிலோ பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளிலோ ஆக வேல்முருகனுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்கிற செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற போது நிச்சயம் தமிழ் சமூகம் என்னை அங்கீகரிக்கும். நான் பொறுத்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற இந்த தலைமுறைக்கு நான் சொன்ன செய்திகள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரியுமா? இல்லை இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய கடந்த கால வரலாறு, என்னுடைய கடந்த கால பாதை தெரியுமா? சிதம்பரம் பத்மினி வழக்குக்காக இந்த காவல் நிலைய தாக்குதலுக்கு உள்ளாகி அதனால் என் தோழர்கள் சந்தித்து தெரியுமா? குள்ளஞ்சாவடி போலி என்கவுண்டர் விருப்பலிங்கம் சுட்டு கொண்டதற்காக, செல்வம் அடித்து கொலை செய்யப்பட்டதற்காக இன்னைக்கு பேசுறாங்க ஆயுள் தண்டனை பத்தி, தூக்கு தண்டனை பத்தி. 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் சக தோழர்களை காவல் நிலைய லாக்கப் என்கவுண்டர்களுக்கும் நீதி கேட்டு அந்த உடலை கொண்டு போய் என் வீட்டு வாசலை புதைத்து வைத்திருந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து மறு பிரசவசனை செய்து அது கொலைதான் என்று திட்டமிட்டு சிற்றரசு என்கிற ஒரு போலீஸ் எஸ்பிக்கு ஆயுள் தண்டனை இந்திய வரலாற்றில் முதல் முறை வாங்கி கொடுத்தவன் வேல்முருகன். எத்தனை மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியிலே ஒரு பாதிரிமார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பெண்மணியை மார்பில் குண்டு ஊசியாலை குத்தி ஒரு ராணுவ வீரரை புல்லட்டிலே கட்டி இழுத்ததற்காக பிரேம்குமார் என்கிற எஸ்ஐயாக இருந்து பிரேம்குமார் எஸ்பியாக பதவி பெற்றவர் செய்த அந்த தவறுகளை சுட்டி காட்டி உச்சநீதிமன்றத்தில் வரைக்கும் வழக்கை தொடுத்து ஓய்வு பெற்ற 3 நீதியரசர்கள், தலைமை நீதியரசர்கள் திரு கங்குலி, ஆந்திராவுடைய லா செக்ரட்டரியாக இருந்த திரு ராவ் போன்றவர்களை வைத்து வழக்காடி அவரை சட்டத்தின் மீது நிறுத்தி இந்தியாவிலே ஒரு எஸ்பியாக பணியில் இருந்தபோது டிஸ்மிஸ் செய்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் வேல்முருகன். இது எத்தனை என் பத்திரிகைகள் தலைப்புச் செய்தி ஆக்கியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? நேற்றுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சந்திச்சுட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன். 2-3 பத்திரிகை தான் செய்தி போட்டாங்க. அதுவும் ஊடகங்கள், யூடியூப் ஒரு வரி செய்தி. இன்னைக்கு இந்த நாட்டுடைய நடுநிலை தவறாத தேசிய நாளிதழ் என்று பீற்றிக் கொள்ளுகிற ஒரு பத்திரிகையில் கூட ஒரு வரி செய்தி இல்லை. இதையெல்லாம் அவங்களுடைய பத்திரிகையாளர்கள் அறையில் உட்காந்து நேற்றுக்கு புதிய தலைமுறை உள்பட பல தொலைக்காட்சிகள் அதை ஒளிபரப்பு செஞ்சாங்களே, நேரடி ஒளிபரப்பு செஞ்சாங்களே, அதை எடுத்து குறித்து ஒரு வரி செய்தி வெட்டிட்டு இருக்காங்களா இந்த நாட்டுடைய தமிழர் தந்தை பத்திரிகைகள்? அப்ப இந்த உலகம் யாருக்கானதாக இருக்கிறது? பணக்காரனுக்கானதாக இருக்கிறது, கார்பரேட்டுக்காக இருக்கிறது. பெப்சிகோக் நிறுவனத்தை அம்மையார் முதலமைச்சர், நான் அவரோட ஆதரவு நிலையில் இருக்கிறேன், அங்க ஒரு புள்ளி பைசாவுக்கு கோடிக்கணக்கான லிட்டரை தண்ணீரை உறிஞ்சுவதற்கு ஒப்பந்தம் போடப்படுகிறது. கங்கை கொண்டாலே தண்ணி உறிஞ்சி விற்கப்படுகிறது. வடதமிழ்நாட்டிலிருந்து 2000 பேரை திரட்டி கொண்டு போய் நான் முற்றுகையிடுகிறேன். காவல்துறை என் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறது. 15 பேர் அடிச்சு மண்டை உடைக்கிறார்கள். இன்னைக்கு நியூஸ் 7 தொலைக்காட்சியில் லைவா ஒளிபரப்பப்பட்டிருக்கு. பல மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க. ஒரே ஒரு வரி செய்தி உண்டா இந்த நாட்டுடைய தேசிய இதழ்கள்ல? நான் இந்த தேர்தலை பயன்படுத்தி கூட்டணி விட்டு வெளியேறி இந்த நேரத்தில் நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாற்றிய பங்களிப்பை செய்த பணிகளை, செய்ய போற பணிகளை இதை பயன்படுத்தி எடுத்து சொல்கின்றேன். என் எஜமானர்களான தமிழ்நாட்டு இளைய தலைமுறை, இன்னைக்கு 2,50,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 18 வயதிலிருந்து 37 வயதுக்கு உட்பட்ட இந்த இளைஞர்களுக்கு நல்ல கண்ணா யாருன்னு தெரியலங்க. சங்கரையனா யாருன்னு தெரியல. யாரு தமிழரசன் கேட்கறாங்க, யாரு புலவர் கலிபெருமான் கேட்கறாங்க, யாரு பாவலர் பெருஞ்சித்தினார்ன்றான், யாரு சீப்பா ஆதித்தினார்ன்றான், யாரு பாவாணர்ன்றான். பாவனாருக்கு தமிழ்நாட்டில் தலைநகரில் மணிமண்டபம் அமைக்கணும் பேசி அனுமதி வாங்கணும் நான் தானே. மொழிநாய பாவனர் யாருன்றான், அவை நடராஜன் யாருன்றான், சென்னை பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறையில் மாற்றத்தை கொண்டு வந்த பொற்கோ வைஸ் சான்சலர் யாருன்றான், எல்லை போராட்டத்தில் தன் உயிரையே கற்பனை தாயாக இருந்து காந்தியை தென்னாப்பிரிக்காவில் கொண்டு வந்து போராட்டத்தை முன்னெடுத்து அஞ்சலம்மாளுக்கு தமிழ்நாட்டில் முதலில் 2001 சட்டமன்றத்தில் பேசியவர் வேல்முருகன். இன்னைக்கு அதை பார்த்து பல நடிகர்கள் இன்னைக்கு அவருடைய கட்டுவிட்டு வைக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி சொல்றோம். நாங்க தமிழ்நாட்டுடைய 2001 இந்த ஆண்டு ஒரு 15 ஆண்டு காலம் என்னுடைய சட்டமன்ற உரை பல்லாயிரம் பக்கங்களிலே கிடக்கிறது. நான் பேசாத பிரச்சனை இருக்கிறதா, தொடாத பிரச்சனை இருக்கிறதா, நான் எடுத்து சொல்லாத ஆலோசனைகள் இருக்கிறதா? இன்னைக்கு மெட்ரோ ரயிலில் ஏறி நீங்க இறங்கிறீர்களே, அதை வருவதற்கு காரணமாக இருந்த ஜெயலலிதாவோட வாதிட்டவன் நான். முதலமைச்சர் அறிவித்தது மோனோ ரயில் திட்டம். மோனோ ரயில் திட்டம் உலகளவில் ஃபெயிலியர் திட்டம். மெட்ரோ ரயில் தான் குறைந்த செலவில் அதிக பயணிகளை எடுத்துச் சென்று இறக்க முடியும் என்ற திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர். உலக யுத்தம் என்று ஒன்று வந்தால் அது மழைநீருக்காகத்தான் வரும். ஆனால் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நீங்கள் மாநில அரசு கட்டாயமாக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே ஆலோசனை அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதற்கு பங்களிப்பு செய்தவன் வேல்முருகன். நன்றி வேல்முருகன். நன்றி.